ஒரு அம்மா எப்போ பார்த்தாலும் மாமியார்கிட்ட சண்டை போட்டு தாய் வீட்டுக்கு ஓடிடும். தாய் வீட்டிலேருந்து அவங்களுக்கு பாலும் பழமும் அது இதெல்லாம் கொடுத்து மொய் கொடுத்து பொருள் கொடுத்து தாய் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சா 3 நாள் தான் இருப்பா, ஓடி வந்துடுவா. ஏன்னா மாமியார் 3 பேசுனா இவா 10 பேசுவா. அந்த அம்மாவுக்கும் வாய் அடக்க தெரியாது, இந்த மருமகளுக்கும் வாய் அடக்க தெரியாது. புருஷன் கூட வாழ முடியாமல் தாய் வீட்டிலே இருப்பாள். தாய் ஒரு நாள் சொன்னா, ஏம்மா இங்கே ஒரு முனிவர் இருக்கிறார், முனிவர்கிட்ட போய் கொஞ்சம் மந்திரிச்சு தண்ணி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சாதாரண தண்ணி இல்லை, மந்திரிச்ச தண்ணி. உங்கள் மாமியார் எப்போ உன் மேலே கோபப்படுறாரோ, எப்போ உன் மேலே பொறிஞ்சி தள்ளுறாங்களோ, உடனே இந்த தண்ணியை வாய்க்குள்ள ஊற்றி வச்சுக்கோ. கரெக்டாக டைம் பாரு, 1 மணி நேரம் கழித்து வெளியே துப்பிடு. இந்த மந்திர தண்ணி உங்கள் மாமியார் வாயை அப்படியே அடைச்சிடும். உங்கள் மாமியார் பேசவே மாட்டாங்க. முதல் நாள் மாமியார் சண்டை வந்துச்சு, ஓடி போனால் அந்த மந்திர தண்ணியை வாய்ப்புறா. மாமியார் பேச பேச பதிலுக்கு 4 கொடுக்கணும். சுருன்னு அப்படி கத்தி குத்து மாதிரி 1 மணி நேரம் கழிச்சு துப்பிட்டா. மாமியார் சண்டை போட்டு பார்த்து இவ பதில் பேசாதனால அந்த அம்மாவும் அடங்கி போயிட்டாங்க. பிறகு இதுக்கு என்ன சண்டை போடுறதுன்னே தெரியல. 1 மாதம் அப்படி செய்தா, வீட்டில் சண்டையே கிடையாது. அம்மா 1 மாதம் வீட்டில் ஒரு சண்டையும் கிடையாது. இன்னும் அந்த முனிவர்கிட்ட போய் இன்னும் கொஞ்சம் மந்திர தண்ணியும் இல்லை, தந்திர தண்ணியும் இல்லை, இது சாதாரண தண்ணியில் கொஞ்சம் சக்கரை போட்டு ஒன்று கொடுத்துருக்குறேன், உங்கள் வீட்டிலேயே நீ அதை தயாரிச்சுக்க. எப்போ மாமியார் சண்டை வருதோ வாய்க்குள்ள ஊற்றி வச்சுக்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியம்.